சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம். ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில அற்புதமா பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. 5000 ஆண்டுகளினுடைய முதல் இடை கடை எல்லா விஷயங்களும் நம்ம புத்தியில இருக்கு. இது வெற்றி தோல்விக்கான சக்கரமாக இருக்கு. ராவணனிடமிருந்து பாபா எப்படியெல்லாம் நம்மை மீட்டெடுக்கிறாரு. இது போல பல விஷயங்களை அதிகாலையில எழுந்து தனக்கு தானே பேசிக்கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு நாமே பேசிக்கும் போது அது பழக்கமாயிரும். இந்த மாதிரி எல்லாம் விசார் சக்கர் மந்தன் செய்யணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா தனக்கு சமமாக என்ன தன் தலை மீது குழந்தைகளை அமர்த்துறாரு. பாபாக்கு எவ்வளோ குழந்தைங்க மேல அன்பு இருக்கணும். இந்த மாதிரி பாபா நல்ல முறையில நமக்கு புரிய வைக்கிறாங்க. அடுத்து பாபா சொல்றாங்க, சத்சங்கங்களுக்கு போறதை காட்டிலும் பள்ளிக்கூடத்திற்கு செல்வது மேல். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்குது இல்லையா. சத்சங்கங்களுக்கு போகும்போது என்னென்ன சொல்றாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, தான புண்ணியங்களை செய்யுங்க, காணிக்கை செலுத்துங்க, மண்டி இடுங்க, வணங்குங்க, முட்டியே தேஞ்சு போயிருது. அதனால பாபா சொல்றாங்க, படிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, இதை படித்து தெரிந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாபா சொல்றாங்க, சரியா படிக்கல அப்படின்னா ஆசிரியருடைய கௌரவம் குறைஞ்சு போயிடும். அதனால பாபா கூட இங்க நம்மளுக்கு படிப்பிக்கிறாரு இல்லையா, நம்ம சரியா படிக்கல அப்படின்னா அந்த கௌரவம் குறைந்து போகும் மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. அதனால நோக்கம் குறிக்கோள் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால படிப்பை நன்றாக படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பிரம்மா பாபா எப்படி யஜ்யத்தில் எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்தாரோ அது போல நாம கூட செய்யணும். பாபா கூட பாருங்க, ஆதி தேவன் படம் பார்க்கும்போது என்ன ஆகுது, புத்தி கெட்டு போகுது. அது போல நாம கூட என்ன பண்ணக்கூடாது, படங்கள் அனைத்தையும் பார்க்க கூடாது. அதனால என்ன ஆகும்னா புத்தி கெட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சொல்றாங்க. உலகத்துல பாருங்க, திருமணம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, பழைய உடைகளை அணிந்து திருமணம் செய்விப்பாங்க. ஆனா இங்கு வரக்கூடியவர்களுக்கு பாபா என்ன பண்றாரு, எவ்வளோ அழகா பாபா ரத்தினங்களால அலங்கரிக்கிறாரு. இது போல வேறு யாரு செய்ய முடியும்? இந்த விஷயத்த பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. டிராமால பிரம்மா பாபாக்கு சிவபாபா வந்தோன்னே எவ்வளோ நிந்தனை ஏற்பட்டது. ஆனா கூட குஷியோட தான் இருந்தாரு. ஏன்னா நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது இல்லையா. அது போல நாம கூட நாடகத்தை பார்த்து என்னவே நடந்தாலும் அதுல நாம ரொம்ப குஷியா இருக்கணும்னு சொல்றாரு. பாபா இல்லற விவகாரங்கள்ல இருக்கணும்னு சொல்றாரு, பாவனம் ஆகணும்னு சொல்றாரு. பாவனம் ஆவதற்கான உறுதிமொழி எடுத்துக்க சொல்றாரு. யுகலாக இருந்தால் கூட, அதாவது கணவன் மனைவியாக இருந்தால் கூட தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆவோங்கிற விஷயத்துல உறுதியோட இருக்கணும்னு சொல்றாங்க. பிரம்மா மூலமாக உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களையும் நான் தான் சொல்றேன், கிருஷ்ணர் சொல்றது இல்லைங்கிற விஷயத்த புரிய வைக்கிறாரு. இது போல பல நல்ல விஷயங்களை பாபா இன்றைய முரளியில சொல்லியிருக்காரு. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 21/1/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். பாபா கற்றுத்தந்துள்ள அறிவுரைகளை அசை போட்டுக்கொண்டே இருங்கள். கேள்வி, நாள் முழுவதும் குஷியிலேயே கழிக்க வேண்டும். அதற்காக எந்த ஒரு யுக்தியை உருவாக்க வேண்டும்? பதில், தினம்தோறும் அமிர்த வேளை எழுந்து ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள். தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். முழு டிராமாவின் முதல் இடை கடை பற்றிய சிந்தனை செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்வீர்களானால் முழு நாளும் குஷியிலேயே கழிந்துவிடும். மாணவர்கள் தங்களின் படிப்பை ஒத்திகை பார்க்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடையதை ஒத்திகை பாருங்கள். பாடல், இன்று இருளில் உள்ளது மனித இனம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். நீங்கள் பகவானின் குழந்தைகள் அல்லவா? நீங்கள் அறிவீர்கள், பகவான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் இருளில் உள்ளோம் என்று அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால்
பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கம். பக்தர்கள் சொல்கின்றனர், நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக அழைந்து கொண்டிருக்கிறோம் என்று. சில சமயம் தீர்த்த ஸ்தலங்கள், சில சமயம் எங்காவது தான புண்ணியம் செய்து மந்திரங்கள் ஜபிக்கின்றன. அநேக விதமான மந்திரங்கள் சொல்கின்றன. பிறகும் கூட நாம் இருளில் உள்ளோம் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் விருட்சத்தில் முதலில் வருகின்றீர்கள். புது உலகில் போய் ராஜ்யம் செய்கிறீர்கள். பிறகு ஏணிப்படியில் இறங்கி வருகிறீர்கள். இதனிடையில் இஸ்லாமியர், பௌத்தம், கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள். இப்போது பாபா மீண்டும் மரக்கன்று நட்டுக்கொண்டிருக்கிறார். அதிகாலை எழுந்து இது போன்ற ஞான விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். இது எவ்வளவு அற்புதமான நாடகம்! இந்த டிராமாவின் பிலிம் ரோலினுடைய கால அளவு 5000 ஆண்டுகள். சத்யுகத்தின் கால அளவு இவ்வளவு, திரேதாயுகத்தின் கால அளவு இவ்வளவு. பாபாவுக்குள்ளும் இந்த ஞானம் முழுவதும் உள்ளதுதானே. உலகத்தில் வேறு யாரும் இதை அறிந்திருக்கவில்லை. ஆக குழந்தைகள் அதிகாலை எழுந்து முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மேலும் ஞானத்தை குஷியோடு சிந்தனை செய்ய வேண்டும். இப்போது நாம் முழு டிராமாவின் முதல், இடை, கடை பற்றி அறிந்து கொண்டு விட்டோம். பாபா சொல்கிறார், கல்பத்தின் ஆயுளே 5000 ஆண்டுகள் தான். மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என சொல்லிவிட்டனர். எவ்வளவு அற்புதமான நாடகம்! பாபா வந்து என்ன கற்று தருகின்றாரோ அதை பிறகு சிந்தனை செய்ய வேண்டும். மீண்டும் ரிவைஸ் செய்து பார்க்க வேண்டும். மாணவர்கள் படிப்பை மீண்டும் படிக்கின்றனர் அல்லவா, அதாவது ரிவைஸ் செய்யறாங்க இல்லையா, அது போல நம்ம கூட ஞானத்தை திரும்ப ரிவைஸ் செய்து பார்க்கணும்னு பாபா சொல்றாங்க. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நீங்கள் முழு டிராமாவையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். பாபா இது அநாதி அவிநாசி டிராமா என்று எவ்வளவு எளிய முறையில் சொல்லியுள்ளார். இதில் வெற்றி பெறுகின்றனர், பிறகு தோல்வி அடைகின்றனர். இப்போது சக்கரம் முடிவடைந்தது, நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பாபாவின் கட்டளை கிடைத்துள்ளது, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இந்த டிராமாவின் ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே தருகிறார். நாடகம் ஒருபோதும் 1,00,000 ஆண்டுகள் நடக்காது, யாருக்கும் நினைவிருக்கவும் செய்யாது. இந்த 5000 ஆண்டுகளின் சக்கரம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. எவ்வளவு நல்ல வெற்றி தோல்வியின் விளையாட்டு! அதிகாலை எழுந்து இப்படி சிந்தனை செய்ய வேண்டும். நம்மை பாபா ராவணன் மீது வெற்றி கொள்ள செய்கிறார். இப்படி வார்த்தைகளை அதிகாலையில் எழுந்து தனக்குத்தான் பேசிக்கொள்ள வேண்டும். அப்போது அது பழக்கமாகிவிடும். இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. நாடகக்காரராக இருந்து கொண்டு நாடகத்தின் முதல், இடை, கடையை பற்றி அறியவில்லை. இப்போது நாம் பாபாவின் மூலமாக தகுதி உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பாபா தம்முடைய குழந்தைகளை தமக்கு சமமாக ஆக்குகின்றார். தமக்கு சமமாக என்ன? தந்தையோ குழந்தைகளை தன் தோள் மீது அமர்த்தி கொள்கிறார். பாபாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு உள்ளது! எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறேன். நான் எஜமானனாவதில்லை. குழந்தைகளாகிய உங்களை மனமிக்க மலர்களாக ஆக்கி பிறகு ஆசிரியராகி படிப்பு சொல்லித் தருகிறேன். பிறகு சத்கதிக்காக ஞானம் தந்து உங்களை சாந்திதாம் சுகதாமத்திற்கு அதிகாரி ஆக்குகின்றேன். நானோ நிர்வான் தாமத்தில் அமர்ந்து கொள்கிறேன். லௌகீக தந்தையும் உழைத்து செல்வம் சம்பாதித்து அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் வானப்பிரஸ்தத்தில் சென்று பஜனை முதலியவற்றை செய்கின்றார். ஆனால் இங்கு பாபா சொல்கிறார், வானப்பிரஸ்த அவஸ்தா என்றால் குழந்தைகளுக்கு புரிய வைத்து நீங்கள் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். பிறகு இல்லற விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். இப்போது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. பாபா சொல்கிறார், உங்களை சப்தத்திற்கு அப்பால் கொண்டு செல்வதற்காக நான் வருகிறேன். அப்பவித்திர ஆத்மாக்களோ செல்ல முடியாது. இதை பாபா நேராகவே வந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பலனும் நம்மீது உள்ளது. அங்கோ அதாவது சென்டர்களில் குழந்தைகள் அமர்ந்து சொல்கின்றனர், இங்கே மதுபனில் பாபா முன்பாக அமர்ந்துள்ளார். அதனால்தான் மதுபனுக்கு மகிமை உள்ளது.
ஆக பாபா சொல்கிறார், அதிகாலை எழுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதையும் கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து செய்கின்றனர். ஆனால் அதன் மூலம் ஆஸ்தியோ கிடைக்காது. படைப்பவராகிய தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. ஒருபோதும் படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. அதனால் சொல்கின்றனர், நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்று. அவர்கள் அறிந்திருந்தால் அது பரம்பரையாக நடந்து வந்திருக்கும். குழந்தைகள் இதையும் புரிய வைக்க வேண்டும். அதாவது நாம் எவ்வளவு சிரேஷ்டமான தர்மத்தில் இருந்தோம், பிறகு எப்படி தர்மமும் தாழ்ந்து கர்மமும் தாழ்ந்து கீழானவராக ஆகியுள்ளோம். மாயா கோத்ரேஜ் போட்டு விடுகிறது. நீங்கள் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக இருப்பவர், இவர்களுடைய புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று அதனால் பகவானுக்கு சொல்கின்றனர். இப்போதோ பாபா நம் முன் வந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஞானக்கடலாக இருக்கிறேன், உங்களுக்கு இவர் மூலமாக புரிய வைக்கிறேன். அதாவது பிரம்மா பாபா மூலமா புரிய வைக்கிறேன்னு சிவபாபா சொல்றாரு. எந்த ஞானம்? இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை எந்த ஒரு மனிதராலும் தர முடியாது. சத்சங்கம் முதலியவற்றில் செல்வதை காட்டிலும் பள்ளிக்கூடத்தில் படிப்பது நல்லது. படிப்பு வருமானத்திற்கு ஆதாரம் இல்லையா? சத்சங்கங்களிலோ எதுவும் கிடைக்காது. தான புண்ணியம் செய்யுங்கள், இதை செய்யுங்கள், காணிக்கை வையுங்கள் என்று செலவு மேல் செலவுதான். பைசாவும் வையுங்கள், விழுந்து வணங்கமும் செய்யுங்கள், முட்டியே தேய்ந்து விடுகிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானத்தை சிந்தனை செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க, மற்ற சத்சங்கங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? விழுந்து வணங்குங்க, காணிக்க செய்யுங்க, அது போக நேர்த்திக்கடன், நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா இங்க பாபா என்ன சொல்றாரு? ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த ஞானத்தின் முதல் இடை கடை பற்றி அழகாக சிந்தனை செய்யுங்கள்னு சொல்றாரு. மேலும் மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். பாபா சொல்கிறார், இப்போது ஆத்மா உங்கள் மீது பிரகஸ்பதி தசா அமர்ந்துள்ளது. விருக்ஷபதி பகவான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்? பகவான் படிப்பு சொல்லி தந்து நம்மை பகவான் பகவதி ஆக்குகின்றார். ஓஹோ, அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்வோமானால் விகர்மங்கள் விநாசமாகும். இவ்வாறெல்லாம் விசாச்சாக்கர் மந்தன் செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தாதா நமக்கு இந்த தந்தை மூலமாக ஆஸ்தி கொடுக்கின்றார். அவரே சொல்கிறார், நான் இந்த ரதத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று. உங்களுக்கு ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஞான கங்கைகள் ஞானம் சொல்லி பவித்திரமாகுகின்றனரா அல்லது கங்கையின் தண்ணீரா? இப்போது பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீர்கள். அந்த சமூக சேவகர்களோ எல்லைக்குட்பட்ட சேவை செய்கின்றனர். இதுதான் ஆன்மீக உண்மையான சேவை. பகவான் தந்தை சொல்லி புரிய வைக்கிறார். பகவான் புனர்ஜென்மம் எடுக்காதவர். ஸ்ரீ கிருஷ்ணரோ முழு 84 பிறவிகள் எடுக்கிறார். அவரது பெயர் கீதையில் போடப்பட்டுள்ளது. நாராயணரின் பெயரை ஏன் போடுவதில்லை? அதாவது கிருஷ்ணர் தான் நாராயணனாக ஆகிறார் என்று இது யாருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார். பிறகு ராதையுடன் சுயம்பரமானது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்துள்ளது. சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். அவர் பாபாவாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார், சத்கதியும் அளிக்கிறார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன்தான். அவர் சொல்கிறார், எனக்கு நந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியாது. குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் ஆசிரியரின் கௌரவம் போய்விடும். பாபா சொல்கிறார், நீங்கள் எனது கௌரவத்தை போக்கிவிடக் கூடாது. படித்துக்கொண்டே இருங்கள். நோக்கம் மற்றும் குறிக்கோளோ தெரிந்துவிட்டது. அந்த குருக்கள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் தங்களை பற்றி சொல்லிக் கொள்கின்றனர். அதனால் மனிதர்கள் பயந்து விடுகின்றனர். ஏதாவது சாபம் கிடைத்துவிடக் கூடாதே என்று பயப்படுகின்றனர். குருவிடம் கிடைத்துள்ள மந்திரத்தையே சொல்லிக் கொண்டுள்ளனர். சந்நியாசிகளிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் வீடு வாசலை எப்படி விட்டீர்கள் என்று. இந்த உலகிய விஷயங்களை கேட்காதீர்கள் என்று அவர்கள் சொல்கின்றனர். அட, ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? நீங்கள் யார் என்பதை எங்களுக்கு எப்படி தெரியும்?
கூர்மையான புத்தி உள்ளவர்கள் இது போல் உரையாடுவார்கள். அஞ்ஞான காலத்தில் சிலருக்கு நஷா உள்ளது. சுவாமி ராமதீர்த்தருக்கு முக்கியமான சீடராக நாராயணன் என்பவர் இருந்தார். அவருடைய புத்தகங்கள் முதலியவற்றை பிரம்மா பாபா கூட படித்துள்ளார். பாபாவுக்கு இதெல்லாம் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. சிறு வயதில் வைராகியம் வந்தது. பிறகு ஒரு முறை திரைப்படம் பார்த்தார். அவ்வளவுதான், மனநிலை கெட்டு போய்விட்டது, சாதுத்தன்மை மாறிவிட்டது. ஆக இப்போது பாபா புரிய வைக்கிறார், அந்த குருமாரெல்லாம் பக்தி மார்க்கத்தவர்கள், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரோ ஒரே ஒருவர்தான், அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கின்றனர். எனக்கு ஒரு கிரிதர கோபாலனை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடவும் செய்கின்றனர். கிரிதரன் என்று கிருஷ்ணருக்கு சொல்கின்றனர். உண்மையில் நிந்தனை பெறுபவர் இந்த பிரம்மா பாபா தான். கிருஷ்ணரின் ஆத்மா எப்போது கடைசியில் கிராமத்து சிறுவனாக தமோ பிரதானமாக ஆகின்றதோ அப்போது நிந்தனை பெற்றுள்ளது. உண்மையில் இவர்தான் கிருஷ்ணரின் ஆத்மா. கிராமத்தில் வளர்ந்தவர். சாலையில் சென்று கொண்டிருந்த பிராமணன் வழியில் சிக்கிக் கொண்டதாக சொல்வார்கள். அதுபோல, அதாவது பாபா பிரவேசமான பிறகு எவ்வளவு நிந்தனை பெற்றார். பிரம்மா பாபாக்குள்ள சிவபாபா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நிந்திக்கப்பட்டாரு பிரம்மா பாபா. பாருங்க, அவருடைய கடைசி பிறவில எவ்வளோ நிந்தனை ஏற்பட்டது. அமெரிக்கா வரை சப்தம் சென்றது. அற்புதமான டிராமா இது, நீங்கள் அறிவீர்கள். அதனால் குஷி ஏற்படுகிறது. இப்போது பாபா புரிய வைக்கிறார், இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று. நாம் எப்படி பிராமணராக இருந்தோம், பிறகு சத்திரிய வைஷ்ய சூத்ரராக ஆனோம். இது 84 பிறவிகளின் சக்கரம். இவை அனைத்தும் நினைவில் வைக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதை யாரும் அறியவில்லை. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நாம் உலகத்தின் எஜமானராகிறோம். இதில் எந்த கஷ்டமோ கிடையாது. ஆசனம் முதலியவற்றை செய்யுங்கள் என சொல்வதில்லை. வெளி உலகில் ஹடயோகத்தை அப்படி சொல்லித் தருகின்றனர். கேட்கவே வேண்டாம். ஒரு சிலருடைய மூளையோ கெட்டு போகிறது. பாபா எவ்வளவு சுலபமாக வருமானத்தை சம்பாதிக்க செய்கிறார். இது 21 பிறவிகளுக்கான உண்மையான வருமானம். உங்களுடைய உள்ளங்கையில் சொர்க்கம் உள்ளது. பாபா குழந்தைகளுக்காக சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வருகிறார். இது போல எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. பாபா தான் சொல்கிறார். இவருடைய ஆத்மா, அதாவது பிரம்மா பாபாவினுடைய ஆத்மா கூட கேட்கிறது. ஆக குழந்தைகள் காலையில் எழுந்து இப்படியான சிந்தனைகளை செய்ய வேண்டும். பக்தர்களும் கூட காலையில் குப்தமாக மாலையை சுற்றுகின்றனர். அதை கௌமுக், அதாவது பசுவின் வாய் என சொல்கின்றனர். அதற்குள் கையை விட்டு மாலையை சுற்றுகின்றனர். ராம் ராம் என வாத்தியம் இசைப்பது போல சொல்கின்றனர். உண்மையில் குப்தமானது இதுதான், பாபாவை நினைவு செய்வது. அஜபா ஜாப், அதாவது இடைவிடாத நினைவு என சொல்லப்படுவது இதுதான். குஷி இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான டிராமா இது! எல்லையில்லாத நாடகம் இது. உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களிலும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம்தான். மிகவும் சுலபமானதுதான். நமக்கோ இப்போது பகவான் படிப்பு சொல்லி தருகிறார். அவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆஸ்தியும் அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது. இந்த பாபாவோ உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். பிரம்ம பாபா. ஏனென்றால் இடையில் சிவபாபாவின் பிரவேசம் நடைபெற்றது இல்லையா? அனைத்தையும் இந்த மாதாக்களுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார். இவ்வளவு பெரிய ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று பாபா சொல்லியுள்ளார். அதனால் அனைத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்துங்கள். ஒரு பைசாவை கூட யாருக்கும் தர வேண்டாம். அழகா பாபா புரிய வைக்கிறாரு. பாபா பிரவேசமான உடனே, சிவபாபா பிரம்ம பாபாக்குள்ள பிரவேசமான உடனேயே பாபா எல்லாத்தையுமே இந்த யஜ்யத்தினுடைய ஸ்தாபனைக்கு, புது உலக ஸ்தாபனைக்கு எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிட்டாரு. அது போல ஒரு பைசாவு கூட யாருக்கு கொடுத்தாலும் அது கணக்காக தான் மாறும். ஆனா யஜ்யத்துல போடும்போது அது எதிர்காலத்தில் நமக்கு வருமானமாக மாறும். இதை பாபா புரிய வைக்கிறாரு. பற்றற்ற நிலை என்பது அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். மீரா உலக வழக்கங்கள், விகாரி குல மரியாதைகளை விட்டு விட்டதால் அவருக்கு எவ்வளவு பெயர் உள்ளது. இந்த பெண் குழந்தைகளும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என சொல்கின்றனர். லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்களோ எல்லையில்லாத தந்தையிடமே ஆஸ்தி பெறுவோம்.
ஆக இது போல போதை ஏற வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இது போல நஷா இருக்கணும்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு எல்லையில்லாத தந்தையை அலங்காரம் செய்கிறார். இதில் பைசா முதலியவற்றுக்கான தேவை கிடையாது. பாபா எவ்வளோ நல்ல நல்ல குணங்களால எவ்வளோ அன்பு காட்டி பாபா அழகான பாலனை கொடுக்கிறாரு. இதை விட வேற என்ன அலங்காரம் வேண்டி இருக்கு? குழந்தைகளுக்கு எல்லையில்லாத தந்தை அலங்காரம் செய்கிறார். இதில் பைசா முதலியவற்றுக்கான தேவை கிடையாது. திருமண நாளன்று வனவாசத்தில் அமர்ந்திருக்கின்றனர். பழைய கிழிந்த உடை முதலியவற்றை அணிவிக்கின்றனர். நார்த்ல எல்லாம் திருமணத்தப்போ பழைய உடை தான் அணிந்து திருமணம் செய்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவங்க புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க. இந்த விஷயத்தை இந்த இடத்துல பாபா மென்ஷன் பண்றாரு. இந்த தந்தை சொல்கிறார், நான் உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கின்றேன். பிறகு நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆவீர்கள். இது போல வேறு யாரும் சொல்ல முடியாது. பாபா தான் பவித்ர இல்லற மார்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார். அதனால் விஷ்ணுவுக்கு 4 புஜங்கள் காட்டுகின்றனர். சங்கருடன் பார்வதி, பிரம்மாவுடன் சரஸ்வதியை காட்டுகின்றனர். இப்போது பிரம்மாவுக்கு மனைவி யாரும் கிடையாது. இவரோ பாபாவுடையவராக ஆகிவிட்டார். எத்தகைய அற்புதமான விஷயங்கள்! தாய் தந்தையோ இவர்தான் இல்லையா? இவர் பிரஜாபிதா பிரம்மாவாகவும் உள்ளார். பிறகு இவர் மூலமாக பாபா படைக்கின்றார் என்றால் தாயாகவும் ஆகின்றார். இவர் மூலமாக பாபா படைக்கின்றார் என்றால் தாயாகவும் ஆகின்றார். சரஸ்வதி பிரம்மாவின் மகள் என்பது பாடப்படுகிறது. பக்தியில பாருங்க, பிரம்மா, சரஸ்வதி, சங்கர், பார்வதி இப்படி காமிச்சிருக்காங்க. பிரம்மா பாபா பிரஜாபிதாவாகவும் இருக்காரு. அவர் மூலமாக நம்ம படைக்கப்படுறதுனால அவர் தாயாகவும் இருக்காரு. எவ்வளோ அற்புதமான நாடகம் இல்லையா? பிரம்மாவுக்கு மனைவி அப்படிங்கிறவங்க கிடையாது. இந்த இடத்துல பிரம்மாவினுடைய மகளாக மம்மா, அதாவது சரஸ்வதி இருக்காங்க. பாபா இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு. எப்படி பாபா அதிகாலையில் அமர்ந்து விச்சாச்சாக்கர் மந்தன் செய்கிறாரோ அது போல குழந்தைகளும் பின்பற்ற வேண்டும். பாபா எப்படி விச்சாச்சாக்கர் மந்தன் பண்ணாரு? எவ்வளோ சிந்தனை பண்ணி எழுதுறதுனால அவர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல போயிருப்பாரு. அது போல நாம கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில எழுந்து ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும். இது வெற்றி தோல்வியின் அற்புதமான விளையாட்டு உருவாக்கப்பட்டது. இதை பார்த்து குஷி ஏற்படுகிறது, வெறுப்பு வருவதில்லை. நாம் இதை புரிந்து கொள்கிறோம். நாம் முழு டிராமாவின் முதல், இடை, கடை பற்றி அறிந்து விட்டோம். ஆனால் வெறுப்பின் விஷயமோ கிடையாது. எது நடந்தாலும் அது டிராமால இருக்கு. எல்லாமே நம்ம டிராமாவை எப்படி காட்சியா பார்ப்போமோ, சாட்சியா பார்ப்போமோ, அதே போல நாம பார்க்கும்போது இதன் மீது எந்த ஒரு வெறுப்பும் ஏற்படாது. அதை நம்ம பார்த்து குஷியாவோம் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருக்க வேண்டும். கவனமாவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் யுகல், அதாவது கணவன் மனைவி சேர்ந்து பவித்திரமாக வாழ்ந்து பவித்திர உலகத்தின் எஜமானராகும். பிறகு சிலரோ ஃபெயில் ஆகிவிடவும் செய்கிறார்கள். பாபாவின் கையில் சாஸ்திரங்கள் முதலியவை எதுவும் கிடையாது. இதுவோ சிவ் பாபா சொல்கிறார், நான் பிரம்மாவின் மூலமாக உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன் என்று. இதை சொல்வது கிருஷ்ணர் அல்ல. எவ்வளவு வேறுபாடு உள்ளது! நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். தந்தை, ஆசிரியர், சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுகிற மாதிரி எந்த ஒரு கர்மத்தையும் செய்துவிடக் கூடாது. கௌரவத்தை இழக்க செய்கிற எந்த ஒரு கர்மத்தையும் செய்யக்கூடாது. 2, விச்சாச்சாக்கர் மந்தனம் செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள ஞானத்தை சிந்தனை செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். யார் மீதும் வெறுப்பு கொள்ளல் ஆகாது. வரதானம்: முழுமைத்தன்மை, அதாவது சம்பூர்ணம் எனும் ஒளியின் மூலம் அறியாமையின் திரை சீலையை அகற்றுபவராக ஒளி தரும் விளக்காகுக. இப்போது பிரத்யக்ஷத்தா வெளிப்படுத்துவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்தர்முகி, அதாவது உள்முகம் உள்ளவராகி ஆழமான அனுபவங்களின் ரத்தினங்களால் சுயம் தங்களை நிரப்பியவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரிபூரணத்துவத்தின் ஒளி மூலமாக
அறியாமையின் திரை அகன்றுவிடும் வகையில் அப்பேற்பட்ட சர்ச் லைட் ஆகுங்கள். ஏனெனில் பூமியின் நட்சத்திரங்களான நீங்கள் இந்த உலகத்தை குழப்பங்களிலிருந்து காப்பாற்றி சுகமான உலகமாக அமைப்பவர் ஆவீர்கள். புருஷோத்தம ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகிற்கு சுகம் அமைதியின் மூச்சு கொடுப்பதற்காக, அதாவது நிமித்தமாக, கருவியாக இருக்கின்றீர்கள். ஸ்லோகன்: மாயை மற்றும் இயற்கையின் ஆக்ரஷ்ணம் கவர்ச்சியிலிருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் எப்போதும் ஹர்ஷித், அதாவது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி.